வணக்கம். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போனோம்னா ஒரு குட்டி கதை ஒன்று. என்ன கதைன்னு சொன்னால், துறவி அரசனானான். அதாவது துறவி அரசனானான் இந்த தலைப்பில் ஒரு கதை ஒன்று சொல்லி என்ன சொன்னால், ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு அரசன் ஆட்சி செய்யணும்னு வந்தார். ஆனால் அவருக்கு பல வருஷமாக குழந்தை குழந்தை பேரில் குழந்தை பிறக்கல. அப்போ கணவனும் மனைவியை ஆட்சி செய்து கொண்டு வந்த காலத்தில் அரசன் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். இறந்த பிறகு என்னன்னு சொன்னால், இப்போ அரசர் பரம்பரை பரம்பரையத்தனை ஆள்றது. இப்போ இந்த அரசனுக்கு பிள்ளை இல்லை, அதனால அடுத்தது யார் ஆள்றன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்போ உடனடியாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அரச சபையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி எங்கள் நாட்டுக்கு அடுத்த அரசன் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டிய நேரம் இருக்கு. அப்போ அதை நாங்கள் இப்படி முடிவெடுப்பது, என்னென்ன தீர்மானிப்பது என்று சொல்லி குழப்பம். அதுக்கான தீர்வுக்கான ஒன்று கூடல் தான் இந்த ஒன்று கூடல்னு சொல்லி அந்த சபையில் உள்ள ஒரு பெரிய மந்திரி சொல்றார். அப்போ அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால், நாங்கள் எங்கள் அரண்மனையில் உள்ள பட்டத்து யானையிடம் ஒரு மாலை ஒன்றை கொடுப்போம். அந்த மாலையை கொடுத்து அந்த யானையை அந்த கிராமத்துக்கு நான் ஊர்வலம் அழைத்து செல்லுவோம். அந்த நேரத்தில் அந்த யானை ஆருடைய கழுத்துல மாலை போடுதோ அந்தாலே நாங்கள் இந்த நாட்டுக்கு அரசனாகவும் இந்த அரண்மனைக்கு ராசாவாகவும் ஆக்குவோம்னு சொல்லி முடிவெடுக்கப்படுது. பெரும்பான்மையாக, அதாவது நிறைய பேர் சம்மதம் தெரிவித்தபடியால் இந்த முடிவெடுக்கப்படுது. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், மாலையை யானைகிட்ட கொடுத்து ஊர்வலமாக போகணும். ஊர்வலத்துமா போய் கொண்டு கேட்க நிறைய பேர் சேர்ந்து போனவேன். சேர்ந்து போனோம்னு சொன்னால், இந்த யானை யாருக்கு மாலை போட போகுது, யார் அரசனாக போகுது, யார் நம்ம நாட்டு அடுத்த ஜனாதிபதி அரசன் என்று சொல்லி பார்க்குற அறிகிற ஆர்வத்தில் நிறைய மக்கள் போயினோம். அப்போ போய் கொண்டு நீ கேட்கல நடக்குன்னு சொன்னால், அந்த யானை ஒரு துறவிக்கு அந்த மாலையை போடுது. சரி, துறவிக்கு மாலையை போட்டோன்னா அங்க உள்ள அந்த முழு மக்களுக்கும் சந்தேகமும் பயமும் ஆச்சரியமும். துறவி என்ன என்னென்று ஃபர்ஸ்ட் பார்ப்போம். துறவி என்ன அனைத்தும் துறந்தவ துறவி என்று சொல்லி எனக்கும் தெரியும். அந்த உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, துறவி என்ற அனைத்தும் துறந்தது துறவி தான். ஆனால் அவர்களுக்கு ஆசை என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. எது மீதும் ஆசை இல்லை. பணமா, பொருளா, உணவா, ஆடம்பர வாழ்க்கையா, இதுவும் தேவையில்லை. நமக்கு பசிக்கும் நேரம் மட்டும் உணவு இருந்தால் போதும், மற்ற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவெடுக்கிறார்கள் தான் துறவி. துறவிய பட்டத்து யானை மாலை போட்டு அரசனாக்கினால எல்லாருக்கும் சந்தேகமும் ஆச்சரியமும் இருந்தாலும், ஆனால் வேற வழியில் அவர் தான் அரசன் ஆகிய ஆகணும். அதை விட அவர் தான் அரசன். அதாவது அவர் தான் அந்த அரச சபையில் தீர்மானம் நிறைவேற்றினவர். அதாவது பட்டத்து யானை யார்கிட்ட களத்துல மாலை போட்டதோ அவர் தான் அரசன் சொல்லி சொன்ன போல அரசன் ஆகியாச்சு. அப்போ அரசன்கிட்ட வேலை என்னன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் வருவார், இருப்பார், போவார், எல்லாம் செய்வார். மந்திரிகள் வருவினா வேறு அங்கே ஏதாச்சும் வேலை என்ன செய்யணும், வேலை இல்லைன்னு சொன்னால் வெட்டி கதையாக வந்தா. இப்போ கொஞ்சம் நாடு நடக்குது, அது அங்கே நடக்குது. அவ இப்படி நடந்து கொண்டு கேட்கலாம். பக்கத்து நாட்டு அரசனுக்கு இந்த விஷயம் தெரியுது. அதாவது அந்த நாட்டு அரசன் செத்துட்டார் என்றும் அவருக்கு பிள்ளைகள் இல்லாதபடியால் அந்த அரச பொறுப்பு பட்டத்து யானைகிட்ட மாலை கொடுத்து இந்த பட்டத்து யானை ஒரு அந்த கிராமத்துக்குள்ள போய் ஒரு துறவிக்கு இந்த காலத்துல மாலையை போட்டு அந்த துறவி அரசனாக்கி அந்த நாட்டில் வச்சுக்கணும்னு சொல்லி இந்த பக்கத்து நாட்டு அரசனுக்கு தகவல் போன கையோட அப்போ அந்த பக்கத்து நாட்டு அரசன் என்ன செஞ்சுக்கலான்னு சொன்னால், சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இந்த துறவியை நாங்கள் அடிமையாக்கி அல்லது கைது செய்து எங்கட கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டு இந்த நாட்டையும் அந்த நாட்டையும் சேர்ந்து நாங்கள் ஆட்சி செய்வோம். ஏனென்றால் எங்கள் நாட்டில் உள்ள வளங்களை விட அந்த நாட்டில் நிறைய வளங்கள் இருக்கு. அப்போ அந்த வளங்களை நாங்களே ஆட்சி செய்யலாம்.
நாங்கள் இன்னும் பயங்கர பணக்காரராக கோடீஸ்வராகலாம்ன்ற முடிவோட பல தயார் பண்ணி பக்கத்து நாட்டுக்கு போயினோம். அப்போ போய் சேர்ந்தாச்சு. ஊருக்குள்ள மக்களை அடிச்சு கொண்டு சித்ததை பண்ணி எல்லா அநியாயம் செய்து அப்படியே கடைசியா அரண்மனைக்கு வந்தாச்சு. அரண்மனைக்கு வந்து அரசர் இருக்கார், துறவி அரசர் இருக்கார். நான் தான் அடுத்த நாட்டு ராஜா, இந்த நாட்டை இந்த கட்டுப்பாட்டுக்கு கொன்றப்புறம் உன்னை கைது பண்ணப்போ உன்னை சிறையில் அடைக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி வேத வாக்கெல்லாம் பேசி சண்டைக்கு தயாராக நிற்கிறார். அப்போ இதை கேட்ட அந்த நாட்டு அரசு துறவி, இதுங்க அரசு, என்னத்துக்காக நீ இப்படியான ஒரு தேவையற்ற முடிவெடுத்து என்னத்துக்காக இந்த இடம் வரை நீ வந்திருக்கிறாய் என்று கேட்டா, அவருக்கு என்ன பிரச்சனை? ஆசை, பேராசை, எல்லாத்தின் மீதும் ஆசை. மண் மீது, பொன் மீது, பொருள் மீது, பக்கத்து நாட்டின் மீது, பக்கத்து நாட்டு வளங்கள் மீது, அனைத்தின் மீதும் அவருக்கு ஆசை. அப்ப ஆசையின் காரணமாக அவர் இந்த ஊருக்குள்ள வரைகிற நிறைய மக்களை துன்புறுத்தி கொலை செய்து காயப்படுத்தி வந்தவர். அந்த ஆசையின் நிமித்தம் அவர் செய்த பாவங்கள் எத்தனையோ நிறைய. இதுக்கு முதலும் நிறைய செய்திருப்பாரு. இப்ப கடைசியா அந்த அரண்மனைக்கு வரைக்குள்ள அவர் செய்த பாவத்தை அந்த துறவி சொல்றேன். இந்த ஆசைக்காக வேண்டி நீ இவ்வளவு அநியாயம் செய்திருக்கிற, எனக்கு ஒன்றுக்கும் ஆசை இல்லை, எனக்கு எதுக்குமே வேண்டாம், நீ ஏன் வந்து இந்த நாட்டையும் ஆட்சி செய், உண்ட நாட்டையும் ஆட்சி செய், ஆனா மக்களுக்கு வந்து எந்த தீங்கும் செய்யாத, மக்கள் வந்து அவையவை வந்து வசதியா வாழ்றதுக்கு, அவையவை வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு அவையவையால என்னென்ன முடியுமோ அதை முயற்சி செய்யணும். அதுக்கு நீ முயற்சிக்கு உதவி செய்யாட்டியும் இடைஞ்சல் இல்லாம அவைகளுக்கு துன்புறுத்தாமல் நீ உண்ட வேலையை பாரு, அவையவை தங்கடை வேலையை பார்ப்பினோம். எனக்கு வந்து இந்த மண்ணின் மீதோ இந்த பொன்னின் மீதோ இந்த பொருள் மீதும் எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எந்த ஆசைக்காக நான் யாரையும் துன்பப்படுத்த போறதும் இல்லை, துயரப்படுத்த போறதும் இல்லை. எந்த ஒரு வன்மம், அதாவது எந்த ஒரு தாக்குதலையோ இல்லையா இன்னொரு ஒரு தீங்கு விளைவிக்க செயலையோ நான் செய்ய மாட்டேன். நீ இப்ப என்ன கொல்ல வந்தாலும் கொல்லு, என் நாட்டை ஆள வந்தாலும் ஆளு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா மக்களை ஒன்றும் செய்யாதன்னு சொல்றாரு. அப்ப இதை கேட்ட அந்த பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு ஒரே குழப்பம். ராஜா மாறண்டா கம்பீரமா நெஞ்ச நிமித்தி நான் என்ற அதிக அகங்கையோடையும் கோவத்தோடும் முருமாப்போடும் தான் இருப்பார்கள். ஆனா இவன் இப்படி என்ன மனம் சங்கடப்படுற மாதிரி நடந்து கொண்டானே அந்த குழப்பத்துல அவர் ஒரு கணம் யோசிச்சு பார்க்கிறாரு. என்ன யோசிச்சு பார்க்கறாருன்னு சொன்னா, ஆசைக்காக வேண்டி நாங்கள் வாழ்க்கையில எத்தனையோ இழந்திருப்போம், ஆசைக்காக வேண்டி எத்தனையோ அடைஞ்சிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் மீது ஆசை, நிறைய இருந்த ஃபோனுக்காக நாங்கள் ஃபோனை அடைஞ்ச நாங்கள் அந்த அடையிறதுக்கு முன்னுக்கு எவ்வளவு தியாகம் இருக்கும் அதுக்கச்சக்கமாக உங்களுக்கு அடைஞ்சவைக்கு தெரியும். நீங்கள் ஆசைப்பட்டால் அது உங்களுக்கும் புரியும் ஒரு நேரத்தில். சரி, அப்போ ஆசைக்காக வேண்டி தானே இன்றைக்கு இவ்வளவு யுத்தம் உலகம் ஃபுல்லா அவன் தனிநபரின் ஆசைகள். இப்போ அப்படியா இருக்கைகளை வந்து நானும் என்னுடைய ஆசைகளை துறந்து இந்த துறவி மாதிரியே இருக்கணும்னா மனம் திருந்துறார். மனம் திருந்தி அவர் சொல்ற துறவிட்ட, அரசே, நான் இந்த நாட்டுக்குள் காலடி எடுத்து வைத்ததன் நோக்கம் ஆசை. நான் ஏற்கனவே ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் இந்த நாட்டின் மீதும் எனக்கு ஆசை, இந்த நாட்டின் வளங்கள் மீதும் எனக்கு ஆசை. அதனால வந்து தான் நான் இவ்வளவு தூரம் எனது படையை வழி நடத்தி உங்கள் அரண்மனை வாசலரை வந்திருக்கிறேன். இப்பொழுதுதான் நான் திரும்பி பார்க்கும்போது தெரிகிறது இந்த ஆசைக்காக நான் எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையும் விளையாடி உள்ளேன் என்று. அதனால் அரசே, என்னை மன்னித்திருங்கள், இது போன்ற எந்த ஒரு தவறையும் நான் இனி செய்ய மாட்டேன். உங்கள் நாடு மட்டுமல்ல எங்கள் நாட்டையும் நீங்களே ஆட்சி செய்யுங்கள். நீங்கள் தான் ராஜா, உங்களை மாதிரி நாட்கள் நாட்டை ஆளணும்.
ஆசைப்படுறாக்கள் தங்கட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணும், தங்கட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அடுத்தவன பொருள் மீதோ அடுத்த வேண்டிய சொத்து மீதோ ஆசைப்படாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் வந்து ஆசைகளை புதைத்த ஒரு துறவியாக உங்கள் முன்னிலையில் மண்டியிடுகிறேன் என்று சொல்லி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு தங்கள் நாட்டையும் நீங்களே ஆளுங்கள் என்று சொல்லி அவரை கூட்டி கொண்டு போய் அந்த நாட்டுலையும் வந்து அரசனாக்கியாச்சு. அப்போ அரசனாக்கினா 2 நாட்டு ஒரு அரசன் என்றபடியெல்லாம் கடைசியில் 2 நாடும் ஒரு நாடாகுது. அந்த நாட்டு வளங்கள் அந்த நாட்டு மக்கள் தங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அளவு பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதாவது வந்து துறவி அரசனானான், அப்ப நாட்டு மக்களே சந்தோஷமாக வாழ்ந்தனர்.